ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருந்துச்சு. அத்தாச்சி தான் கோலம் போட்டிருந்தாங்க இன்றைக்கி வாசலில். வாங்க, நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மாப்பு எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க துடைக்கிறதெல்லாம். இருந்தாலும் எடுத்தேன், சரி போடாமல் இருக்கக்கூடாதுன்னு போடுறேன். வாங்க அடுத்து சமைக்கிற வேலையை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லியும் வச்சுட்டேன். கொஞ்சம் மாவு இருந்துச்சு. இப்போ நேற்று மழை வந்துருந்துச்சு, அதனால் மாடிக்கு போனேன் பார்க்குறதுக்காக. பார்த்திங்கன்னா தெரியும், மழை ஈரமாக இருக்கும் படியெல்லாம் ஓரளவுக்கு. இது பார்த்திங்கன்னா காக்கரட்டான் பூச்செடி. அது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் இருக்குது. இது கீரை, பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல சரியாக. இது பார்த்திங்கன்னா கத்தாழை செடியெல்லாம் இருக்குது. நைட்டு மழை வந்தனால தண்ணியெல்லாம் ஊற்றலை. டெய்லியுமே மழை வந்துட்டுருக்கனால பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு. என்னடா சுடிதாரில் இருந்தேன் அடுத்து சாரீ கட்டிட்டேனேன்னு பார்க்காதீங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு அத்தாச்சி எடுத்து கொடுத்துருந்த சாரீ. சரி, நம்ம வீட்டில் டெய்லியும் சாமி கும்பிட்றோம், நம்ம கோயிலுக்கு போகாட்டியும் வீட்டில் சாமி கும்பிட்றமேனு இதை கட்டிட்டு சாமி கும்பிட்லான்ட்டு இந்த சாரீ கட்டியிருக்கேன். ரெடி ஆகிட்டேன். எப்போதும் போல் மறுபடியும் நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிட. ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும். சாமி கும்பிட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா வெளியில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ சூடம் ஏற்றி சாமி கும்பிட்ணும். சூடமும் ஏற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கேன். உங்கள் வீட்டில் டெய்லி சாமி கும்பிடுவீங்களா, இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த டைம் சாமி கும்பிடுவீங்களா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு தான் சாமி கும்பிடணும் எப்போதும். நான் அப்படி தான் கும்பிடுவேன். பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சூடம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பூ எதுவும் வீட்டில் பூக்கலை, அதனால் நான் வைக்கலை. பூ இருந்தால் பூ வச்சு சாமி கும்பிடுவேன். பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம்லாம் வச்சாச்சு. கடகடன்னு இட்லிக்கு ஒரு சட்னி மாதிரின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அது சட்னி இல்லை, சும்மா அவசரத்துக்காக செஞ்ச சட்னி அது. இப்போ மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா முட்டை சாப்பாடு தான் கிண்ட போகிறேன். வீட்டில் பிரியாணி அரிசி கொஞ்சம் இருந்தனால அதை ஊற வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. செஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சோறு வெந்துருச்சு. அதை லைட்டாக ஆற வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். நான் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுருக்கேன். முட்டை, வெங்காயம், கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தேவையானது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, நம்ம எவ்வளோ சாப்பாடு கிண்ட போகிறோமோ அவ்வளோவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் லைட்டாக நான் சிக்கன் தூள் போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கலராக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். புதினா அதெல்லாம் இருந்தால் நிறைய போட்டு செய்வாங்க. நான் இருக்கிறத வச்சு செஞ்சனால இப்படி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடை வச்சு கிளறியாச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முட்டை சாப்பாடு, தாளி சாப்பாடுன்னு பேர் வச்சுக்கலாம், முட்டை சாப்பாடுன்னு வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.